அதாவது கூட்டணி அமைஞ்சிருச்சேன்னு சொல்றவங்க தான் யதார்த்தமாக அதிகாரப்பூர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் இன்று நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். உட்கட்சியில் எவ்வளோ நான் கேட்குறேன், காங்கிரஸ்ல என்ன முழுமை அடைஞ்சிருக்கா? முழுமை அடைஞ்சிருக்க மாதிரி இருந்து மாணிக் தாக்கூர் எங்க இருக்கிறாரு, சகோதரி ஜோதிமணி எங்க இருக்கிறாங்க, செல்வ பெருந்தகை எங்க இருக்கிறாரு? அதே பிரச்சனைலாம் எங்களுக்கு இல்லை. நாங்க வெளியே முழுமையா தெரிஞ்சா கூட அது தெரியுது. இங்க அப்படி இல்லை, தெரியாம உள்ளுக்குள்ள புழுங்கி கொண்டே இருக்கிறார்கள். காங்கிரஸ் இப்ப திமுக கூட இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. அண்ணன் திருமாவளவன் உள்ள இருக்காரான்னு தெரியாது. நாங்க யார் இருக்கிறோமோ அது தெரியுது. அதனால நிச்சயமாக நாங்கள் பலமாக இருக்கிறோம், அவங்க பலமாக இருக்கிற மாதிரி பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. அதனால தான் எப்ப பார்த்தாலும் அமித்ஷாவே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அது இன்னும் கால அவகாசம் இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ ஒன்றொன்றா அது எல்லாத்துக்கும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து முடிவு செய்வார்கள். இப்போ பாமகவும் சேர்ந்து இருக்கிறது. அதனால சகோதரர் ராம்தாஸ் அவர்களும் முடிவு அந்தந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவார்கள். நாங்கள் தொண்டர்கள் அவர்கள் என்ன சொல்வார்களோ அதை நாங்கள் முன்னெடுத்து செய்வோம். இல்லை, இனிமே அடிக்கடி போவாங்க, அடிக்கடி சந்திப்புகள் இருக்கும். இதில் என்ன விசேஷம்? அதனால நிச்சயமா அடிக்கடி டெல்லிக்கு போவார்கள். டெல்லி தலைவர்கள் தமிழகத்திற்கு வருவார்கள். திராவிட முன்னேற்ற கழக இண்டி கூட்டணி வெள்ளவெளத்து போவார்கள். அதான் வருங்கால திட்டமா இருக்கு. அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, அதிகாரப்பூர்வ செய்தி வந்தோன்னு சொல்றேன் நான்.